தேவனுக்கு ஆராதனை செய்யணும். கரங்களை அசைத்து தேவனை மையப்படுத்தும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத உன்னத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார். நம்முடைய ஜீவியத்தை மாற்றுகிறார், நம்முடைய சுபாவத்தை மாற்றுகிறார், நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றுகிறார். அவரை போல் நம்மை மாற்றுகிறார். கரங்களை தட்டி தேவனை மையப்படும். ஓ ராபா பா ராபா ஷபா ராபா தீக்கர கதா தீக் ஓ ரபா ஷபலப ரபா தந்தர கபா ஜீசஸ் அல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம். எந்த மனிதனை மாற்றக்கூடிய ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவருக்கே ஆராதனை, துதி, பாடல், புகழ் எல்லாமே அவருக்கே. அல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம்ப்பா. சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம், போற்றி புகழ்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் நீர் எங்களை சந்திக்கிற தேவன், எங்களோடு பேசுகிற தேவன். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. நீர் ஒருவரே மகிமைப்பட வேண்டும், நீர் ஒருவரே எங்களை உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்பட எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்யக்கூடிய தேவனே உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யக்கூடிய தேவனே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை விடுதலை ஆக்குகிற தேவன். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஓ ரபா கபா லபரா தீபா ரபா ஷபா ரபா. அல்லேலூயா. அந்நிய பாஷையில பேசி தேவனை மையப்படுத்தும். அல்லேலூயா. அவர் ஒருவரே நம்மை விடுதலை ஆக்கக்கூடிய தேவன். அல்லேலூயா. அற்புதங்களை செய்யக்கூடிய தேவன், அதிசயங்களை செய்யக்கூடிய தேவன். ஓரி கபா ரபா ஷபா ரபா ஜீசஸ். அல்லேலூயா. வியாதிகள் பலவீனங்களை மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கும் போது, அவரை மையப்படுத்தும் போது, அல்லேலூயா, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகள் துக்கங்களை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவே ஸ்தோத்திரம். வந்த எல்லா மக்களையும் தனித்தனியாய் சந்தியும் ஆசீர்வதியும். ஆண்டவரே நீர் எங்களோடு ஆண்டவரே பேசும் ஐயா. உம்மை வெளிப்படுத்தும். உம்முடைய பரலோகத்தின் மகிமை எங்களில் வந்து இறங்கட்டும் ஐயா. அல்லேலூயா. உலகத்துக்குரிய சிந்தனைகள், பாரங்கள், கவலைகள், வியாதிகள், வேதனைகள் நீங்கி விடுதலையோடு மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்க கிருபை தாரும். வந்து எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்தணும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தருக்காக கொடுக்கிற நேரம். கர்த்தருக்கு நாம் கொடுக்கும்போது மனப்பூர்வமாக, உற்சாகமாக, மகிழ்ச்சியோடு நம்முடைய தசவாகங்கள், நம்முடைய காணிக்கைகளை உண்மையாய் செலுத்தும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்.
இருண்ட வேளையில் நடத்தினீர் உம் கிருபையா, தளர்ந்த வேளையில் சோர்ந்த நேரத்தில் பலன் தந்தீர் உம் கிருபையா. நீர் மட்டும் போதும் எனக்கு, கிருபை ஒன்றே வேண்டும். நீர் மட்டும் போதும் எனக்கு, கிருபை ஒன்றே வேண்டும். கிருபை ஒன்றே வேண்டும். உந்தன் கிருபை ஒன்றே வேண்டும். கண்ணீரின் பாதையில் சோதனை மத்தியில் உருவாக்கும் உம் கிருபையா, சூழ்நிலை மாறினாலும் காலங்கள் சென்றாலும் உயர்த்துவீர் உம் கிருபையா. கண்ணீரின் பாதையில் சோதனை மத்தியில் உருவாக்கும் உம் கிருபையா, சூழ்நிலை மாறினாலும் காலங்கள் சென்றாலும் உயர்த்துவீர் உம் கிருபையா. நீர் மட்டும் போதும் எனக்கு, கிருபை ஒன்றே வேண்டும். நீர் மட்டும் போதும் எனக்கு, கிருபை ஒன்றே வேண்டும். கிருபை ஒன்றே வேண்டும். உந்தன் கிருபை ஒன்றே வேண்டும். கிருபை இல்லாமல் வாழ முடியாதையா, உந்தன் இரக்கமில்லாத நாளும் இல்லையப்பா. கிருபை இல்லாமல் வாழ முடியாதையா, உந்தன் இரக்கமில்லாத நாளும் இல்லையப்பா. எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்து மை பாடி துதிக்கும்படி, உமக்கு ஆராதனை செய்யும்படி நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காய் துதிக்கிறோம். இந்த வேளையிலும் உம்முடைய சேவைக்காக கொடுத்த மக்களை ஆசீர்வதியும், தேவைகள் எல்லாம் சந்தியும், எந்த குறை இல்லாமல் எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பரத்திலிருந்து தாராளமாக கட்டளையிடும். கையின் கிரியைகள் அவருடைய எல்லா கையின் ஆண்டவரே வேலைகளையும் ஆசீர்வதியும். எல்லா காரியங்களிலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வாதமாக நடத்தும். எல்லா விதத்திலும் பாதுகாக்கணும். இந்த ஜனத்துக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடும். நல்ல சுகத்தை கொடும், ஆரோக்கியத்தை கொடும், பாதுகாப்பு கட்டளையிடும். உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது மிஷனரி ஊழியங்களுக்காக உற்சாகமான காணிக்கைகளை செலுத்துவோம். நம்முடைய பிள்ளைகள் ஒரு பாடல் படிப்பார்கள்.
ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் மிஷனரி ஊழியங்களுக்காய் கொடுத்த காணிக்கைகளை அங்கீகரித்து பெருகச் செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவன், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன். கர்த்தாவே, வடநாடுகளில் நடக்கிற மிஷனரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கொடுத்த காணிக்கையை அங்கீகரித்து கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே, அங்குள்ள ஊழியங்களை கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே பெருகச் செய்யும்படியாய் கர்த்தர் அங்குள்ள ஊழியங்களை ஆசீர்வதிக்கப்படும்படியாய் கர்த்தர் செய்கிறமைக்காக நன்றி. கொடுத்த கரங்களை ஆசீர்வதியும் என்னும் கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே. ஊழியங்களுக்காய் அதிகமாய் கொடுத்து கர்த்தாவே சோத்திரம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்கிறமைக்காக நன்றி. தொடர்ந்து மீதியான பகுதி முழுவதையும் நீர் பொறுப்படுத்திருக்கிறமைக்காக நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலே முதல் முறையாக வந்திருக்கிற யாராவது இருந்தால் நீங்கள் முன்னாலே வாருங்கள், உங்களுக்கு ஆஜம். முதல் முறையாக வந்தவர்கள் சரி. இன்றைக்கு மாலை கூட்டம் மிக முக்கியமான கூட்டம், புதன்கிழமை கூட்டம், வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு வாலிபர்களுடைய விசேஷ கூட்டம் நடைபெறும். சனிக்கிழமை உபவாச ஜெபம். எல்லா கூட்டங்களையும் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஏழைகள் நிதி, நம்முடைய ஸ்தாபனத்துக்காக சந்தா, இன்னும் பரிபூர்ண ஜீவன், இந்த காரியங்களுக்காக நீங்கள் கொடுங்கள். மேலப்பாளையத்தில் நம்முடைய சபைக்கு பல தேவைகள் இருக்கிறது. அங்கே இன்னும் ஃப்ளோரிங் போடலை, இன்னும் கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, இப்படி பல தேவைகள் இருக்கிறது. அதுக்காக நீங்கள் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம் 10ஆம் வசனம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகி அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். 10ஆம் வசனம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய். அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை துதிப்போம். கர்த்தாவே, இந்த வேத பகுதி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான செய்திகளை தாரும். இந்த வேத பகுதியிலிருந்து எங்களோடு பேசும். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். அடியானை மறைத்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்தணும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சீரியா தேசத்திலே இருந்த மகா பராக்கிரமசாலியாகிய படைத்தலைவன் நாகமான். இவன் படைத்தலைவன், மகா பராக்கிரமசாலி, அதே நேரத்தில் அவன் குஷ்டரோகியா இருந்தான். இவனுக்கு எல்லா திறமைகளும் இருந்தாலும், பலம் இருந்தாலும், ஞானம் இருந்தாலும், இவனை பாதிக்கக்கூடிய குஷ்டரோகம் இருந்ததுனால இவன் சரியா சந்தோஷமா செயல்பட முடியல. ஒரு மனிதன் எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும் சரி, கல்வி அறிவு ஞானம் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வியாதி இருக்குமானா அவன் சரியா செயல்பட முடியாது. அதிலும்
வியாதிகளில் பயங்கரமான வியாதி, தொற்று வியாதி, அதுக்கு சரியான சிகிச்சை கிடையாது. அந்த காலத்திலும் கிடையாது, இந்த காலத்திலையும் கிடையாது. இன்னும் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வியாதி இவனுக்குள்ள இருந்தது. ஆகவே அவன் எப்போதும் மனதில் ஒரு கவலை, துக்கம், வேதனை இருந்து கொண்டே இருந்தது. அவனுடைய வேலை பொறுப்பான வேலை, எல்லா காரியங்களிலும் அவன் திறமைசாலி, மகா பராக்கிரமசாலி, எல்லாம் இருந்தாலும் இவன் குஷ்டரோகியா இருந்ததுனால சரியா செயல்பட முடியல. இந்த மனதில் இருக்கிற அந்த பாரம் இவனை அழுத்தி கொண்டே இருந்தது. இதுபோல தான் நமக்கு எல்லா விதமான திறமைகள் இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், கல்வி அறிவு இருக்கலாம், பலம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், சொத்து இருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கலாம். இதெல்லாம் இருந்தாலும் உங்க வாழ்க்கையில் ஒரு பாவம் இருக்குமானால் அது உங்களை சரியான முறையில் செயல்பட விடாது. ஒரு பாவம் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறக்கூடாதபடி, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி தடையாக இருக்கிறது. குஷ்டரோகம் பாவத்துக்கு அடையாளம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்டரோகியா இருந்தா அவனை பாளையத்துக்கு வெளியே கொண்டு வைக்கணும். ஏன்னா அது தொற்று வியாதி, குறிப்பா அது பாவத்தினால வரக்கூடிய வியாதி என்று அந்த காலத்தில் இருந்தே அவர்கள் தீர்மானம் பண்ணியிருந்தாங்க. ஆகவே இவன் அந்த பராக்கிரமசாலியா இருந்ததுனால அந்த வேலையை அவன் செய்வதற்கு அந்த ராஜா அனுமதித்திருக்கிறான். ஏன்னா வேற எந்த தவறு அவனிடத்தில் இல்லாதனால அந்த வேலையில, பொறுப்பான வேலையில் அவனை வைத்தான். ஒருவேளை அவனுக்கு இருக்கிற வியாதி எல்லாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஏன்னா அவனுடைய ட்ரெஸ்ஸை போட்டு மறைத்து வைத்துக்கலாம். இதுபோல நாமும் மற்றவர்களுடைய பார்வையிலே, மனிதர்களுடைய பார்வையிலே, குடும்பத்தார் பார்வையிலே நாம் ஒரு பெரிய நல்ல மதிப்புள்ளவர்களாக இருக்கலாம். ஆனாலும் ஒரு பாவம் இருக்குமானால் அது எல்லாவற்றையும் அழித்து விடும், மதிப்பை குறைத்து விடும். மனிதர்கள் மத்தியில் மட்டுமல்ல, தேவனுடைய பார்வையிலே நாம் ஆகாதவர்களாக தள்ளப்படுவோம். ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவி பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் உங்க வாழ்க்கையில கவனமாக இருக்க வேண்டும். எப்போதும் கர்த்தர் நம்மை பார்க்கிறார், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியும் பார்க்கிறார், நம்முடைய பேச்சு, வார்த்தை, சிந்தனை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்மை சந்தித்து நம்மை ஆசீர்வதிக்கணுமா? எல்லா காரியத்திலும் நாம் அவரை போல் உண்மை, பரிசுத்தம், நீதி, தாழ்மை, எல்லா விதத்திலும் நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படியானால் தான் நம்மை கொண்டு நம் மூலமாக தேவன் மகிமைப்பட முடியும். அல்லேலூயா. எல்லா திறமைகளும் இருந்தாலும், எல்லா நற்குணங்களும் இருந்தாலும், நற்கிரியைகளும் இருந்தாலும், ஒரு பாவம் உங்கள் வாழ்க்கையில உங்களை பற்றி கொண்டிருக்குமானால், தொடர்ந்து கொண்டே இருக்குமானால், அதன் மூலம் நீங்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்து போவீர்கள். சந்தோஷத்தை இழந்து போவீர்கள், சமாதானத்தை இழந்து போவீர்கள். பணம் இருக்கலாம், ஆஸ்தி, செல்வம், வசதி, படிப்பு, திறமை எல்லாம் இருக்கலாம். ஆனால் ஒரு பாவம் உங்கள் சமாதானத்தை கெடுத்து விடும், சந்தோஷத்தை குறைத்து விடும், தேவனோடு உள்ள ஐக்கியத்திலிருந்து உங்களை துண்டித்து விடும். ஆகவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாகமானுடைய வீட்டில் ஒரு அடிமை பெண், சிறு பெண் அவ வேலை செய்கிட்டு இருக்கா. இந்த பெண் எங்கிருந்து வந்தவா? இஸ்ரவேலில் இருந்து சிறைபிடித்து கொண்டு வந்தவள். அவள் அந்த வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு நான் சிறை பிடிக்கப்பட்ட பெண் என்று ஒரு வருத்தம் இருக்கலாம்.
என்னங்க அடிமையாக்கி வைத்திருக்கிறார்களே என்ற ஒரு வருத்தம் இருக்கலாம். ஆனாலும் அவள் தன்னுடைய தேவனாய கர்த்தரை அறிந்திருந்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சிறுவன்தாவா, அடிமை பெண்ணான். ஆனாலும் இந்த சிறு வயதிலேயே நம்முடைய தேவனாய கர்த்தர் யார் என்பதை அவள் அறிந்திருந்தாள். அவள் யாரையும் குறை சொல்லிட்டு இருக்கல. என்ன இப்படி கொண்டு வந்து போட்டாங்களே, என்ன அடிமையாக்கி வச்சுக்காங்களே, இவருக்கு இது வேண்டியதான், அதனால தான் இவருக்கு இந்த வியாதி கஷ்டம் அப்படி சொன்னாளா? இல்லை. அவரை குறை சொன்னாளா? இல்லை. அடிமை பெண்ணாக இருந்தவள் ஒரு மன நிறைவோடு இருக்கிறாள். அந்த எஜமான் வந்து நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அவளுக்குள்ள. அவனுக்கு இருந்த வருத்தம் அந்த வீட்டில் மனைவிக்கு இருந்தது, மற்ற குடும்பத்துள்ள யாவருக்கு இருந்தது, இந்த பெண்ணுக்கு இருந்தது, இந்த சிறுவனுக்கு இருக்கிறது. அவள் என்ன நினைக்கிறா? இவர் எப்போதும் இந்த குஷ்டரோகம் இருப்பதனால இவர் சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம வீட்டில் இருக்கிறாரு, இவர் சரியா சாப்பிடல, தூங்கல, அவருடைய நிலைமை இவ பார்க்கிறா. அப்போ அவள் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்றான். ஆண்டவரே, இந்த எஜமானுக்கு ஒரு சுகம் கிடைக்காதா, ஒரு ஆரோக்கியம் கிடைக்காதா, ஒரு நல்ல காலம் உண்டாகாதா என்று அவள் மனதிலே விண்ணப்பம் பண்ணும்போது அவளுடைய மனதிலே கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ அறிந்திருக்கிற தேவன், உன்னை உண்டாக்கின தேவன் நான், யெகோவாகிய தேவன் நான் தான் என்பதை நீ அவர்களுக்கு சொல்லணும். இந்த குற்றரோகத்திலிருந்து விடுதலையாக்க என்னால் முடியும் என்பதை அவள் அறிந்து கொள்ளணும். ஆகவே இந்த செய்தியை, இந்த சத்தியத்தை நீ மறைத்து வைக்காமல் தைரியமாக சொல்லு. இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அல்லேலூயா. எலிசா என்று ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவரிடத்துல போவாரானால், அவர் ஜெபம் பண்ணுவாரானால் இந்த குஷ்டரோகம் நீங்கி அவர் சுத்தமாவார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தன்னை உண்டாக்கின தேவன் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன் என்பதை அவள் அறிந்திருந்தாள். வாழ்க்கையில இஸ்ரவேல்ல எத்தனையோ குற்றரோகிகள் இருந்தார்கள். எங்க இருந்தாங்க? பாளையத்துக்கு வெளியில இருந்தாங்க. ஆனா சீரியா தேசத்துல இருந்த இந்த நாகமானை கர்த்தர் ரட்சிக்க வாஞ்சியா இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க பேரளவில் கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்தவர்களாக இருக்கலாம், வேதத்தில் உள்ள சத்தியங்களை அறிந்தவர்களாக இருக்கலாம். ஆனாலும் ஏதோ ஒரு பாவம், ஒரு வியாதி, தீராத வியாதி உங்களுக்கு வெளிப்படையாக தெரியாம இருக்கலாம். ரகசியமாக ஒரு வியாதி உங்களை பற்றி கொண்டிருக்கலாம். மற்றவர்கள் வியாதிப்பட்டிருக்கலாம், அவர்கள் சுகமாகாம இருக்கலாம். சில என்ன நினைக்காங்கன்னா, எத்தனை பேர் வியாதி எல்லாருக்கும் சுகம் கிடைக்காம செய்து, அதே மாதிரி தான் நமக்கும். எல்லாரும் வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும், இஸ்ரவேலில் குஷ்டரோகிகள் எல்லாரும் பாளையத்துக்கு வெளியே இருந்தாலும், அந்த சிறு பிள்ளையினுடைய விசுவாசம் தான் காரணம். என்னுடைய எஜமானை கர்த்தர் ரட்சிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யார் எப்படி இருந்தாலும் மற்றவளை பாராத, சூழ்நிலையை பாராத, மற்றவளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, கஷ்டம் வியாதி என்ன என்பதை பாராத, ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். கரங்களை உயர்த்தி கத்திருது. அநேகருக்கு ஏன் அவிசுவாசம் வருது? எத்தனை பேர் நம்ம மாதிரி இருக்காங்க? நம்ம மட்டுமா? நம்ம தான் கஷ்டப்படுறோமா? இல்லை. நம்ம தான் வியாதியா புதுசா இருக்கோம்? எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு எத்தனையோ வியாதி இருக்குது. என்னையா ரட்சிக்க போறாரு, என்னையா குணமாக்க போறாரு, அப்படி ஒரு அவிசுவாசம் இருக்கும். விசுவாசி என்பதுதான் பேரு, ஆனா அவிசுவாசம் இருக்கும். அதனால தான் தேவன்
கிரியை செய்ய முடியாமல் போகிறது. இந்த சிறு பிள்ளை அடிமை பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கு இருந்த வெளிப்படுத்தலை, அவர்களுக்கு தேவன் மேல இருந்த விசுவாசத்தை அல்லேலூயா அறிக்கை செய்கிற பாருங்க. எஜமான் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவளுக்குள்ள வந்தது. உங்களுக்கு அப்படி வருகிறதா? உங்களுடைய நிலைமையை நீங்க பார்த்து, நான் தான் இப்படி இருக்கேன், இந்த அடிமைத்தனத்தில் இருக்கேன், அவர் எப்படி இருந்தான்னு, அவரே என்ன கொண்டு வந்து அடிமையாக்கி வச்சிருக்காரு, அவருக்கு இப்படிதான் இருக்குன்னு நினைக்காம, அவளுடைய நலனை கருதாம, எஜமானுடைய விடுதலை ரட்சிப்புக்காக அவள் பிரயாசப்பட்டாள். கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க. விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் சுயநலம், தன்னலம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தனக்காக வாழக்கூடாது. நான் நல்லா இருக்கணும், மற்றவங்க எப்படி இருந்தா எனக்கு என்ன, நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், மற்றவங்க எங்க போனா நரகத்துக்கு போனா எனக்கு என்ன, இப்படிப்பட்ட ஒரு நிலை, சுயநலம் இருப்பதனால தான் அநேகர் ஆசீர்வாதம் பெறாம இருக்காங்க. தேவன் பயன்படுத்த முடியாம, தேவனுடைய வல்லமை அனுபவிக்க முடியாம, தேவனுடைய அற்புதங்களை அனுபவிக்க முடியாம இருக்கிறாங்க. இந்த பிள்ளைய பாருங்க, சிறுவன்னா அவள் எவ்வளவு தைரியமா செயல்படுறாங்க, விசுவாசமா செயல்படுறாங்க. இந்த சிறு பிள்ளையினுடைய விசுவாசத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். சொல்ற பத்தியலா, இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்துல என்னுடைய எஜமான் போவாரானால் அற்புதம் நடக்கும், குத்த நோகம் நீங்கி சொத்தமாவார். இந்த சின்ன பிள்ளை விவரம் இல்லாம சொல்லுது, நீ அற்பமா எண்ணல்ல. எஜமாட்டி அவருடைய கணவருக்கு சொல்றா, நாகமானுக்கு தெரிந்தது, அவனும் அதை அலட்சியம் பண்ணல. உடனே எங்க போறாமே, எங்க போறான், நேரடியில் இஸ்ரவேலுக்கு எலிசா கிட்ட போறதுக்கு அவனுக்கு தைரியம் கிடையாது, துணிச்சல் கிடையாது. அவன் நேரம் எங்க போறான், சீரியாவின் ராஜாவிடத்தில் போறான். அப்ப ராஜாவுக்கு இவனுக்கு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கிறது, இல்லைன்னா போக மாட்டான். நீ தான் குற்றப்பா போ, உனக்கு எங்க சோமா போகுது, பேசாம போய் இரு, உன்னை வேலையில வச்சிருக்கதே பெரிய காரியம், நீ எங்க போறா, நீ அங்க போனீன்னா உன்னை பிடிச்சி உள்ள வச்சிட போறான், பேசாம இருந்துட்டு போறியா கொஞ்ச காலம், அப்படியே தானே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவன் போய் சீரியாவின் ராஜா கிட்ட சொன்னோன்னே சீரியாவின் ராஜாவுக்கு விசுவாசம் வந்துட்டு. அல்லேலூயா. எல்லாம் நடக்கக்கூடிய காரியமா அப்படி சொல்லல. அவன் உடனே என்ன செய்யறான் பாருங்க, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறான். அவன் அந்த முறைப்படியே போறான். அல்லேலூயா. நீங்கள் அந்த வசனம் என்ன சொல்லு, அந்த வசனத்தின் அடிப்படையிலேயே போகணும். குறுக்கொழியில இறங்க விடாது, குறுக்கொழியில இறங்க. ஒருத்தருக்கும் தெரியாம எஜமான் நேர இஸ்ரவேலில் போய் அந்த எலிசாவை சந்திச்சு ரகசியமா யோர்தான்ல இறங்கி சோமாயிட்டு வந்தா என்ன. அநேகர் இன்றைக்கும் சத்தியம் தெரிந்தவர்களும் குறுக்கு வழியில போய் ஆசீர்வாதம் பெறணும் அப்படிதான் நினைக்கிறாங்க. அந்த வசனத்தின் அடிப்படையிலேயே நீங்க நிக்கணும். அல்லேலூயா. சுகம் கொடுக்கிறது யாரு, சுகம் கொடுக்கிற யாரு, வாய் திறக்க மாட்டீங்களே, யாரு, இயேசு கிறிஸ்து. அப்படி சொல்லுங்க. சுகம் கொடுக்கிறது யாரு, இன்னும் மெதுவா சொல்லுங்க. இந்த விசுவாசம் உங்களுக்கு வரணும். இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்தாலும் அல்லேலூயா நீங்க அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும், வசனத்தின் மேல விசுவாசம் வைக்கணும். அல்லேலூயா. ஒரு ஆளை நம்ப கூடாது. இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்துல என்னன்னா, நாரிடத்துல போனா சுகம் கிடைக்கும், அவரு ஜெபம் பண்ணா சுகம் கிடைக்கும், இங்க போனா சுகம் கிடைக்கும். இப்படி இல்லை. அநேகர் விசுவாசம் இருக்கு,
விசுவாசிகளுடைய விசுவாசம்? உங்களுக்கு ஒரு பிரச்சனை, தேவை, வியாதி, கஷ்டம்னா யாரிடத்துல கேட்கணும்? யாரிடத்துல கேட்கணும்? தேவனிடத்துல. அல்லேலூயா. பரிகாரி. ஒருத்தன் வியாதிப்பட்டால் என்ன செய்யணும்? சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, டாக்டர்களை வரவழைப்பானாக. அப்படியே இருக்கு. ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக போய் என்ன செய்யணும் வாங்கினாங்க. அப்படி இருக்கா? தலையை கொடுக்க சொல்லு. அப்படியே சொல்லியிருக்கு பைபிள்ல. ஒவ்வொரு கூட்டம் எங்கெங்க பிரசங்கிமார் வராங்க, அப்போ சில தீர்க்கதரிசிகள் வராங்க, அங்க விசுவாசிகள் தலையில மூடி குறைஞ்சி போகுது. உங்க விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து மேல் தேவனுடைய வசனத்துல வைக்கணும். உங்களுடைய விசுவாசத்தை. அல்லேலூயா. தோத்திரம். அவன் ஒரு கடிதம் கொடுத்த உடனே அந்த கடிதத்தை கொண்டுகிட்டு எங்க போறான்? கடிதத்தை கொண்டுகிட்டு எலிசாட்ட போல அந்த முறைப்படியே போறான். பார்த்தீங்களா? எதுக்கு ராஜா கிட்ட போய் நின்றுக்கிட்டு அவர் என்ன சொல்லுவாரோ? எலிசா கிட்டே போக, நீ போகல, இஸ்ரவேலின் ராஜா கிட்ட. அவனுக்கு தானே கடிதம் எழுதியிருக்கே. இவன் படிச்சு பார்க்கறான். நாகமான் என்கிற படைத்தளபதி குற்றரோகியா இருக்கிறார், அவரை உம்மிடத்தில் அனுப்பி இருக்கிறேன், ஆகவே அவரை நீர் குணமாக்க வேண்டும். இவன் என்ன செய்யறான்? பெரிய குழப்பம் ஆயிட்டு. நான் என்ன கடவுளாப்பா? அவனுக்கு இருக்க விசுவாசம் இவனுக்கு இல்லை. சீரியா ராஜாவுக்கு இருக்க விசுவாசம் இஸ்ரவேல்ல உள்ள ராஜாவுக்கு இல்லை. நான் என்ன கடவுளா? கடவுள் இங்க தானே இருக்காரு, உன் கூட தானே இருக்காரு, சத்தியம் இங்க தானே இருக்கு. அல்லேலூயா. ஏன் உனக்கு தெரியல? இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாங்கிறது ஏன் உனக்கு தெரியல? அவனுக்கு தெரிந்தது, உனக்கு தெரியல. சில விசுவாசிகளுக்கு தெரிய மாட்டேங்க, அங்கிங்க அலைகிறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு கஷ்டம், ஊர் ஊரா அலைகிறவர்கள் எங்கெங்க கூட்டம் அங்கெல்லாம் அலைகிறாங்க. தேவன் மேல விசுவாசமாயிருந்தால் அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜா அதை படித்துக்கிட்டு வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு போட்டான் கோபத்தில். நான் என்ன கடவுளா? நீ கடவுள் இல்லாட்டாலும் கடவுள் உன் மூலமாக அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. இவன் கிடந்து அழுதுட்டு அடக்கான், புலம்பிட்டு அடக்கான். இஸ்ரவேலின் ராஜா புலம்பு, அவன் புலம்பல்ல, இவன் புலம்பிட்டு அடக்கான். உடனே யாருக்கு தெரிந்தது? யாருக்கு தெரிந்தது? பத்தியலா? எலிசாவுக்கு தெரிந்தது. உடனே ஆளை அனுப்பி அவனை இங்க வர சொல்லப்பா, நாகமான் இங்க வரட்டு. அங்க அவன் போய் இடந்து அழுது அவனே குழப்பிட்டு அடக்கான். இங்க வர சொல்லு. அல்லேலூயா. தோத்திரம். அதுக்கு பிறகுதான் எங்க வர, எத்தனை வழியில போயிட்டு இங்க வரான் பாருங்க. ஒரு அற்புதம் நடப்பதற்கு, ஒரு ஆசீர்வாதம் வருவதற்கு முதலாவது பயன்படுத்தினது யார? ஒரு சிறு பெண். பிறகு இவா எஜமாட்டிக்கிட்ட சொல்றா, நாகமானுடைய மனைவிட்ட. அவ இருந்தாலும் மறைச்சிருக்கலாம், இவர் எங்க ஒப்பேற போறாரு. இந்த மனுஷனுக்கு இதெல்லாம் வேண்டியதுதான். பேசாம இருந்து, சின்ன பிள்ளை, உனக்கு ஒன்றும் தெரியாது என்று அதை மறைக்கல, தடுக்கல. அவளுக்கு விசுவாசம். அவளுக்கு என்ன விசுவாசம்? என் புருஷன் எப்படியாவது என்ன செய்யணும், சொத்தமாகணும். மனைவிமார் அப்படி நினைக்கலாம். இவர் என்ன அக்கிரமம் செய்தாரோ இவருக்கு இந்த தண்டனை கிடைச்சி, நான் என்ன செய்ய முடியும் அப்படி சொல்லிடுவாங்க. இன்றைக்குள்ள விசுவாசிகள். புருஷனுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தேன்னா நீங்கள் நல்லா ஒப்பு ஜெபம் பண்ணுங்க, நான் என்ன செய்ய முடியும் அதுக்கு? ஒதுக்கிடுவாங்க. அது குற்றவாளின்னா என்ன செய்வாங்க? தனி ரூம் போட்டுருவாங்க, இல்லாட்டா வீதியில் போட்டுருவாங்க, இல்லாட்டா எங்கேயாவது கொண்டு உட்கார வச்சு ஏதாவது யாராவது கொடுத்தா வாங்கி சாப்பிடுங்க. அந்த
சகோதரி பாருங்க, அவருடைய மனைவி எவ்வளவு அன்பு. புருஷன்கிட்ட சொல்லி புருஷன் எப்படியாவது குணமாகணும். விசுவாசிகளுக்கு அந்த புருஷனை பத்தி உள்ள பாரம் இருக்கா? புருஷன் எப்படியாவது ரட்சிக்கப்படணும், புருஷன் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படணும், வியாதியிலிருந்து குணமாகணும். நன்றா இருக்குன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? புருஷர்கள் நல்லா இருக்கணும் நினைக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலியா போடுங்க. நான் சொன்னது சரியா போச்சா? அதனால கர்த்தர் இந்த செய்தியை இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கு. மோசமான மனுஷங்கிட்ட வந்து நம்ம மாட்டிக்கிட்டு படாத பாடுபடு. அவர் என்ன நல்லா இருந்தால் என் உயிரை வாங்கிடுவார். போய் சேரட்டு. வெளியில் அன்பு காட்டு மாதிரி நடிப்பாங்க. சொல்லு, வாங்க வாங்க, ஆர்லிக் சாப்பிட்டீங்களா, கறி சாப்பிட்டீங்களா, மீன் சாப்பிட்டீங்க, என்ன குழம்பு, அப்படி இப்படி நல்லா வேற அங்கே தள்ளி வேணும் தொலைஞ்சி போகல. அப்போ இப்படிப்பட்டவங்க ஜெபம் பண்ணுவாங்களா புருஷனுக்காக? புருஷர்கள்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறவங்க கை தூங்க. மாணிகமாரு, என் புருஷன் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வராருன்னு சொல்கிறவங்க கை தூங்க. என்னாச்சு? புருஷனே இல்லாதவங்க எப்படி கை தூக்க முடியும்? அதான் பேசாமல் இருக்கு. காலி பண்ணிட்டாங்க முதல்ல. சரி, கை தூக்குங்க. ஒருத்தரும் இல்லையா? அந்த சகோதரி ஒன்று கை தூக்குங்க. என்ன செய்யுது? அப்போ ரட்சிக்கப்படலை, புருஷன் ரட்சிக்கப்படலை, இன்னும் சபைக்கு வரல என்று சொல்கிறவங்க கை தூக்குங்க. இப்படி தூக்குங்க, இப்படி வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. அங்கே கை தூக்கு, நல்லா கை தூக்கு. பார்த்து மற்றவங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி நல்லா கையை தூக்குனா உங்களுக்காக உங்கள் குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும்னு நினைப்பாங்க. சிலர் அவிசுவாசிகளுக்கு இருக்கிற அந்த நல்ல எண்ணம் சில விசுவாசிகளுக்கு கிடையாது. புருஷனை பற்றி நல்லா நினைங்க, நல்லா பேசுங்க, புருஷனை குறை சொல்லாதுங்க, புருஷனை சபிக்காதுங்க. நீ நல்லா இருக்க மாட்டா, நீ உருப்பட மாட்டா. அப்புறம் அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவார்? ஒரு சின்ன காரியத்தில் இவங்க கேட்டது கிடைக்கலன்னு வைங்க, உடனே சாவும் போட்டுருவாங்க. நான் பார்த்ததில் ஆண்கள் அப்படி திடீர்னு சாவும் போட மாட்டாங்க. பெண்கள் தான் ஏதாவது பிரச்சனை வந்துட்டு, கஷ்டம் வந்துட்டு, இல்லை கோபத்தில் ஒரு அடி அடிச்சுட்டாரு வைங்க, நீ நல்லாவே இருக்க மாட்டா, நாசமா போவா, இப்படி சாவும் போடு. நான் கேட்டிருக்கேன் அநேக. என்ன பாஸ்டர் இப்படி இன்னைக்கு பேசுவாரு நினைக்கப்படாது. அநேக இடங்களில் உள்ள காரியங்களை தான் சொல்றேன். அதனால தான் ஆண்கள் பெண்களை விட குறைவா இருக்க காரணம் அதுதான். சாமோட்டு அநேகரை காலி பண்ணிட்டாங்க. ஆனா இந்த ஸ்திரியை பாருங்க, புருஷனுக்காக எப்படியாலும் அவன் நல்லா ஆகணும், நல்ல சுகமாகணும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவர் சுகமாகி வந்துடணும். இப்படி நினைக்கிற பார்த்தீங்களா? இது மாதிரி நீங்க நினைக்கணும். என் புருஷன் எப்படியாவது ரட்சிக்கப்பட்டிருந்தோம், அல்லேலூயா, நரகத்து போயிடக்கூடாது. இங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நரகத்து போயிடக்கூடாது, வேதனை தாங்க முடியாது. சிலர் நரகத்துக்கு போனா போட்டு அவன் செய்த அக்கிரமத்துக்கு அங்க போனா தான் சரியா வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் ஜெபம் பண்றது கிடையாது. புருஷனுக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்க. புருஷனை குறித்துள்ள ஒரு பாரம், ஒரு கரிசனை, ஒரு அன்பு உங்களுக்குள்ள இருந்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா போடுங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும் குடும்பமா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். புருஷர்கள் மேல கசப்பு, வைராக்கியம், தவறான எண்ணம், சிலருக்கு சந்தேகம் இருக்கு. அதனாலதான் புருஷன் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படி நினைக்காங்க. புருஷன் மேல நம்பிக்கை வைக்கணும், புருஷனை நேசிக்கணும். அல்லேலூயா. அந்த மனைவியை பார்த்தீங்களா? நாகமானுடைய மனைவி எப்படி இருந்துக்கா பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். எப்படியா இல்லையா புருஷன் குணமாகணும், அதுக்கு வேண்டிய முயற்சி எடுக்கிறா பாருங்க. அந்த சின்ன பிள்ளை சொன்னாரு, அப்ப
பேசாம இருக்கல. நீயே ஒன்று இந்த அடிமையாட்ட வந்து இருந்துக்கிட்டு நீ வாயா பேசிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் சொல்லாதங்க. இவர் இப்படி தான் இருப்பார். அவரை குணமாக்க யாராலும் முடியாது, அவரை சரி பண்ண முடியாது. நீ பேசாம இரு. நீ அடக்கி வைக்கல. அந்த செய்தியை எங்கெல்லாம் போகுது பத்திலா. ராஜா கிட்ட போய் முதல்ல அந்த சிறுவன், பிறகு அந்த எஜமாட்டி, பிறகு நாகமான், பிறகு சீரியா ராஜா, பிறகு இஸ்ரவேலின் ராஜா, அது பிறகு எலிசா, அது பிறகு யாரு, பிறகு ஒரு வேலைக்காரன். 8 பேர்கிட்ட போயிட்டு வந்து ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு, சோகமாவதற்கு, நாகமானுடைய குற்ற ரோகத்தில் இருந்து அவன் ரட்சிக்கப்படுவதற்கு 8 பேர் முயற்சி எடுத்திருக்காங்க. 8 பேர் பிரயாசப்பட்டிருக்காங்க. அல்லேலூயா. உங்களுடைய கணவரோ அல்லது உங்களுடைய மனைவியோ ரட்சிக்கப்படுவதற்கு, நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு நீங்க ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? உங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. மனைவியை நேசிக்கணும், பிள்ளைகளை நேசிக்கணும், குடும்பமாக தேவனுக்கு ஆராதனை செய்யணும், தேவனுடைய ராட்சியத்துக்கு போகணும் என்று நினைக்கணும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க. மனைவியை நேசிக்கணும். உன்னை போல என்ன செய், உன்னை போல பிறனை நேசி, மனைவியும் அல்ல நேசி. அல்லேலூயா. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், மனைவிகளே உங்கள் புருஷரிடத்துல புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். நேசிக்கிறது மட்டுமல்ல, நீங்க என்ன நேசிக்கிறேன்னு சொல்லலாம், கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்து என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். அப்படிதான் பைபிள் சொல்லு. பயபக்தியோடு இருங்கள், அப்பதான் குடும்பத்துல ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. மனைவியை தன்னுடைய சரீரத்தை போல பாவிக்கணும். சரீரத்தை எப்படி அதே போல சரீரத்தில் உள்ள ஒரு அவயம் தான் இது, அவயம் தான் இது. சிவாஜி மனைவி. விலா எலும்பு பைபிள் இருக்கு. விலா எலும்ப இந்த ஆதாமோடு சேர்த்த பிறகு விலா எலும்ப எடுத்து ஏவாளை உண்டாக்கி, அல்லேலூயா தோத்திரம், அதுக்கு பிறகு அதிலிருந்து வந்தது தான் அவனுடைய மனைவி. அவ இருவரும் ஒரே மாம்சம், ஒரே சரீரம் என்று சொல்றார். ஆகவே உங்கள் மனைவியை உங்கள் சரீரம் போல நீங்கள் நேசிக்கணும், அன்பு கூர்ந்து அதுக்கு வேண்டிய கடமைகளை செய்யணும். அப்பொழுது கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? ஒரு அல்லேலூயா போடுங்க. பாருங்க, இப்போ இஸ்ரவேலின் ராஜாவிடத்துல எலிசா ஒரு செய்தி அனுப்புறான். அவனை என்னிடத்தில் வர சொல்லு, என்னிடத்தில் வர சொல்லு, இல்லைன்னா அவன் உயிரை விட்டுற போறான், சீக்கிரமா அழைத்து வா. அங்க போய் இந்த செய்தியை சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. தீர்க்கதரிசியுடைய செய்தியை கேட்டு அங்க அறிவித்த உடனே அந்த கேட்ட எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அந்த ராஜாவுக்கும் சந்தோஷம், நாகமானுக்கு பெரிய சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்வோம். இப்ப நேரா எங்க வர்றான்? எண்டத்துல வர சொல்லி தான் எலிசா சொல்லி அனுப்பியிருக்கான். சரியா வந்திருக்கான். எங்க வந்து நிற்கான்? நேரடியில உள்ள வரல, தைரியம் இல்லை. ஏன்னா இவன் குற்றரோகி. அந்த காலத்துல குற்றரோகி யாரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அந்த நிலையில தான் இவன் வெளியில் நிற்கான். ஊருக்குள்ள வந்ததே தப்பு, இவன் வெளியில. எலிசா வீட்டு வாசப்படியிலே வந்து நிற்கிறான். எலிசா அங்க ஜவாரையில் இருக்கான். இவனை பார்க்கல, ஆனா இவன் வந்தது தெரிஞ்சாச்சு. இப்படி வந்திருக்கான்னு சொல்லியாச்சு. சொன்னது யாரு? கேயாசி சொல்றான். அப்ப அவனுக்கிட்ட பார்த்து அவனை கூட்டி உள்ள கொண்டு வா அப்படியா சொன்னா? இல்ல, நீ போய் அவன்கிட்ட என்ன சொல்லணும்னா, யோர்தான்ல போய் 7 தனம் முழுகி எழும்பிரு, எழும்பி போ, அப்படி நீ சுத்தமாயிடுவா. எலிசா கேயாசி கிட்ட சொல்றான். இவன் நேரடியில சொல்லல, பார்க்கல.
அவனை விசாரிக்கல, அவனை உபசரிக்கல. நேரா எங்க போ, இப்போ யோர்தான் இப்படி இருக்குன்னு நம்ம தாம்பரம் யார் மாதிரி இருந்தனா போய் அங்கே போய் 7 தடவை முழுகி எலும்பி போட்டு, எலும்பி இங்கே வாணியா சொன்னால் இல்லை, அங்கே போ, அப்படியே போயிரு, இங்கே வரணும்னு அவசியம் இல்லை. உடனே இவன் கேட்டு சந்தோஷப்பட்டானா? சந்தோஷப்பட்டானா? ஏய் சாமி எங்கே பார்த்துட்டு இருக்கா சொல்லு, சந்தோஷப்பட்டானா? இங்கே மாடா, இன்னும் நீ கையை பார்த்த, கையில் என்ன குஷ்டமா? இங்க என்ன பாரு. அல்லேலூயா. ஒவ்வொருவரும் இங்கேயே கவனிங்க. என்ன இங்கே கவனிச்சிடும், வசனத்தையே கவனிக்கணும். அங்கேயும் இங்கே பறக்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் போய் சொன்ன உடனே அவன் சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனால் அவன் சந்தோஷப்படலை. சிலர் கர்த்தருடைய வசனத்தை கேட்டா சந்தோஷப்பட மாட்டாங்க, கோவப்படுவாங்க. என்ன பார்த்து இப்படி பேசுறாரு, என்ன தாக்குறாருல, இது சரிபட்டு வராது. உடனே கோபம் வரும். இன்றைக்கு கடுங்கோபம் கொண்டான். வசனத்தை கேட்கும் போது அப்படியே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியணும். கோபம் வரக்கூடாது. உங்கள் குறைகளை ஆவியானவர் சுட்டி காட்டும் போது, உங்களுடைய தவறான காரியங்களை சொல்லும் போது கோபம் வரக்கூடாது. நாகமானுக்கு என்ன வந்தது? கடுங்கோபம் கொண்டான். எவ்வளவு பிரயாசப்பட்டு வந்திருக்கான். இப்ப அதற்கு பரிகாரத்தை சொல்லி இருக்கிறது. அதுக்கு கீழ்ப்படியாம இவனுக்கு என்ன வருது? கோபம் வருது. சிலர் இப்படிதான், அவர்ல பாதிக்கக்கூடிய செய்தி வந்தா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, குறைகளை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. பாவத்தை விட மனம் இல்லை, கீழ்ப்படிய மனம் இல்லை, கோபம் வருது. கோபம் வந்துட்டு என்ன செய்வாங்க? நான் இனி சபைக்கு வர மாட்டேன். வாசன் இப்படி சொல்றாரு. இவன் என்ன எதிர்பார்த்தான்? கிட்ட கூட்டிட்டு வந்து இப்படி நல்லா தடவி எண்ணெல்லாம் போட்டு எண்ணெய் பூசி நல்லா உப்பு கொடு, பாவத்தெல்லாம் அறிக்கையிடு, இனி இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, என்ன நல்ல ஆலோசனை கொடுத்து ஜெபம் பண்ணி நல்ல சுகமாக்குவாருன்னு நினைச்சான். அப்படியெல்லாம் சொல்லலை. ஒரே வார்த்தை, நேர யோர்தானில் போய் 7 தடவை முழுகி எழும்பி போ, அப்படித்தான் சொல்கிறேன். ஆனால் இவன் கடுங்கோபம் வந்து என்ன செய்கிறான்? எங்கே போகிறான்? நேராக வீட்டுக்கு போகிறான். திரும்பி அங்கே போகிறான். அப்போது அடுத்த ஆலோசனை வருது பாருங்க. அடுத்த ஆலோசனை, கூட வந்தாங்கல்ல பரிவாரங்கள், அந்த வேலைக்காரர்கள் நல்ல ஆள்களாக இருந்திருக்காங்க. நான் அப்பவே நினைச்சேன், எதுக்கு வீணா இந்த அலைச்சல்லாம், நாம் அங்கே இருந்திருக்கலாம். அங்கே பெரிய பெரிய நதிகள்லாம் இருக்கு, புண்ணிய நதிகள். யோர்தானை நமக்கு தெரியாதா என்ன? கலங்கி ஓடுது, ஒரு சுத்தமாக இருக்காது. அதில் போய் இறங்க சொல்ல, நமக்கு அங்கே நல்ல நதிகள்லாம் இருக்கு. அப்படி சொன்னார்களா? இவன் தான் அப்படி நினைச்சான். இவன் என்ன நினைச்சான்? அங்கே ஆப்னா, பர்வார், புண்ணிய நதி, கங்கை, யமுனா, இது மாதிரி பெரிய நதிகள் அங்கே இருக்கு. கங்கை எப்படி இருக்கு? கங்கை நதி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். கவனமாக பார்த்தா பிணங்கள் போகும் அங்கே. இந்துக்கள் மரித்து போனவங்கள அடக்கம் பண்ண மாட்டாங்க, எரிக்கவும் மாட்டாங்க, அப்படியே தூக்கி அங்கே போட்டுருவாங்க. அப்போதான் அங்கே மோட்சத்துக்கு போவான். கங்கையில் போட்டுட்டா போயிடும் நீ. அப்போ எவ்வளோ அசுத்தமாக இருக்கு அந்த நதி. அதில் தான் குளிப்பான், போய் அதில் தான் தண்ணியை குடிப்பான். எவ்வளோ கேவலம் பாருங்க. அதில் போன உடனே அவன் மோட்சத்துக்கு போயிடுவான். நதி ஒரு மனிதனை ரட்சிக்காது, தண்ணீர் மனிதனை ரட்சிக்காது, பாவத்தை மன்னிக்காது. கடல்ல உள்ள தண்ணீர் அவனை ரட்சிக்காது. மனிதனை ரட்சிக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே. பாவமில்லாத பரிசுத்தர். நதியில போய் குளிப்பதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. கோயில் குளம் சுற்றி அலைவதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. தான தர்மம் பண்ணுவதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அங்க போய் விழுந்து கிடக்கிறாங்க. உண்மையான தெய்வம், உலகத்தை உண்டாக்கின கடவுள், உண்டான மை தேவன்,
பாவம் இல்லாத பரிசுத்தமான தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடும் கோபம் வந்துட்டு, இப்படி புண்ணிய நதி அங்க இருக்கு, இந்த இதுல வந்து யோர்தான்ல இறங்கி குளிக்கணுமா? யோர்தான் நதியும் வந்து சுத்தமான தண்ணின்னு சொல்ல முடியாது. நான் யோர்தான் நதியில இறங்கி ஒருவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்கேன். அங்கிருந்து வரும்போது பார்த்தா அவ்வளவு சுத்தமா தெரியாது. ஏன்னா அதில் நிறைய குளிக்கிறாங்க. ஞானஸ்தானம் பிறகு மாத்திரம் இல்லை, சில இடங்களில் பச்சை பச்சைன்னு தெரியும் தண்ணி. ஆனால் அதையும் குடிக்காங்க சிலர். அதில் அதை பாட்டில் எடுத்துட்டு வராங்க. மிஸ்டர் ராஜம், யோர்தான் நதி தண்ணீரை அங்கிருந்து வந்து இங்க வாங்கி குடிக்காங்க, சோமாயிரம். நதியில உள்ள தண்ணி யாரையும் குணமாக்காது. அல்லேலூயா. கலிலேயா கடலுக்கு போயிட்டு பாட்டில் அந்த தண்ணி அடைச்சிட்டு வராங்க. இங்க வந்து சிலர் தண்ணி வந்து தலையில் தான். ஒலிவ எண்ணெய் வாங்கிட்டு வந்து வியாதி இருக்கிற இடத்துல பூசுவாங்க, ஒன்றும் நடக்காது. குணமாக்குறது யாரு? எருசலேமுக்கு போய் அங்கிருந்து யோர்தான் நதியில் உள்ள தண்ணி, ஒலிவ எண்ணெய், சவக்கடலில் உள்ள தண்ணி எல்லாம் கொண்டு வராங்க. நானும் எல்லாரும் வாங்குறாங்கன்னு ஒரு பாட்டில் அடைச்சி கொண்டு வந்தேன். அது அப்படியே தான் இருக்கு. அது அதனால ஒன்றும் நடக்காது. எப்படி இருக்குன்னு பார்க்கணும் தான். அது ஏதாவது வியாதி இருக்கிற இடத்துல போடுக்கல, அது தண்ணி எப்படி நாளடைவில் அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது அப்படியே வச்சா கெட்டு போகும். ஒலிவு மரத்தில் உள்ள கம்பு அதை வாங்கிட்டு வந்தாங்க, நானும் கொண்டு வந்தேன், வச்சிருக்கேன். எதுக்காக நான் சொல்றேன்னா, இந்த தண்ணி, கடல் தண்ணி அல்லது ஒலிவ எண்ணெய் இதெல்லாம் ஒரு மனிதனை ரட்சிக்காது. ஆனா இயேசு கிறிஸ்து எந்த மனிதனை ரட்சிப்பார்? அல்லேலூயா. இவன் போனவனை பாருங்க, கூட வந்த பரிவாரங்கள் வேலைக்காரர்கள் நல்லவனுவன், கூட சேர்ந்தவெல்லாம் நல்லவன். நான் அப்பவே நினைச்சேன், இவ்வளவு தூரம் அலைய வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படியே சொன்னாங்க, வந்தது நல்லது, இது நல்ல ஆலோசனை கிடைச்சிருக்கு, இது கஷ்டமான காரியம் இல்லை, லேசான பணம் காசை கேட்கல. அவன் யோர்தான் நதியில போய் 7 தரம் முழுகிப்போ, எவ்வளவு லேசான காரியம். ஆகவே இந்த பராக்கிரமசாலிக்கு இது முதல்ல தெரியல, கோபம் வந்தது. குறைய சொன்னா கோபம் வருது, சில ஞானசானான்னு சொன்னா கோபம் வருது, பரிசுத்தாவின்னு சொன்னா கோபம் வருது, பாவத்தை கண்டிச்சு பேசினா கோபம் வருது. நான் சபைக்கு வர மாட்டேன்ட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த வேலைக்காரர்கள், உடன் ஊழியர்கள் என்ன சொன்னாங்க? நல்ல ஆலோசனை கூட, போ, கீழ்ப்படி, இதர் இறங்கு, இப்படி சொல்லணும். நீங்க மற்றவர்களுக்கு, மற்றவங்கள் டிஸ்கரேஜ் ஆகும்போது, மற்றவர்கள் தவறான எண்ணங்களை வைத்திருக்கும் போது, விசுவாசிகள் மற்றவர்களுக்கு நல்ல சுத்தமான உபதேசத்தை சொல்லணும், சாட்சியை சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும், இயேசுவை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அப்படி சொன்ன போது இவனுக்கு புத்தி வருது. யாருக்கு? நாகமானுக்கு. வந்து சரியப்பா, வந்ததே வந்தாச்சு, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இனி என்ன செய்வோம்? ஒப்பு கொடுத்துருவோம், இனி கீழ்ப்படிவோம். யோர்தான் நதிக்கிட்ட போய், இறங்கய்யா, இறங்குமா, இறங்கு எஜமான, இறங்க. இவனை வீட்டில் கையை பிடிச்சி எல்லாம் கொண்டு இறக்கியிருப்பாங்க. இனி என்ன செய்யணும்? முதல்ல இதெல்லாம் இவனுக்கு இவ்வளவு பயங்கரமாக இருக்கு. இவன் ட்ரெஸ் எல்லாம் கலத்தினோடனே இவனுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கு, புஸ்தகம் ரொம்ப பயங்கரமாக இருக்கு. ஏ அப்பா, இவ்வளவு தூரம் வச்சுக்கிட்டு நீங்கள் பேசாமல் இருந்திருக்கீல, இறங்க இறங்க, அப்பா சகிக்க முடியல, சீக்கிரம் இறங்கு. அவன் தான் இவனுக்கு புத்தி வருது. கீழ்ப்படிந்தான், ஒப்பு கொடுத்தான், இறங்குனான். சிலர் அதை விட மாட்டேன், இதை விட மாட்டேன் சொல்லிக்கிட்டு மேலே நிற்பாங்க.
இறங்க மாட்டாங்க. எந்த காரியத்தை நீ பிடிவாதம் பண்ணிக்கிட்டு விட மாட்டேன்னுக்கிட்டு இருக்கா, எந்த காரியத்தில் உனக்கு பற்று உலகத்தில் அது வேணும் இது வேணும் நீ பற்றி கொண்டிருக்கிறா, அதெல்லாம் விட்டு கீழே இறங்கு. பிடிவாதமான குணத்தை விட்டு இறங்கு. உம்முடைய பெருமையை விட்டு இறங்கு. தவறான எண்ணத்தை விட்டு கீழே இறங்கி வா. இந்த நாகவான் பெரிய படைத்தளபதி பராக்கிரமசாலியன், தன்னை குறித்து ஒரு பெருமை இருந்துகிட்டே இருந்து இப்ப இவெல்லாம் சொல்லி கீழே இறங்கினான். அல்லேலூயா. நீ எப்பொழுதும் பெருமையை விட்டு கீழே இறங்குறியோ, பிடிவாதமான குணத்தை விட்டு கீழே இறங்குறியோ, தவறான எண்ணங்களை விட்டு நீ கீழே வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இறங்கி வருகிறாயோ, அப்பொழுது அற்புதம் நடக்கும். ஒரு முறை மூழ்கினா ஒன்று நடக்கல, ரெண்டாவது முறை மூழ்கினா ஒன்று நடக்கல, மூன்றாவது முறை மூழ்கினா ஒன்று நடக்கல, நாலாவது முறை மூழ்கி பார்த்தான். ஒவ்வொரு தடவையும் மூழ்கும் போது காட்வின் ஒவ்வொரு தடவையும் மூழ்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அற்புதம் நடக்குன்னு நினைச்சேன். இதுவரைக்கும் ஒன்றும் நடக்கலை. சில அப்படிதான், நான் எதெல்லாம் விட்டுட்டேன், பீடி சிகரெட்டு விட்டாச்சு, மதுபானத்தை விட்டாச்சு, கெட்ட பழக்கத்தை விட்டாச்சு, சினிமா விட்டாச்சு, சிகரெட்டு எல்லாம் விட்டாச்சு, இன்னும் ஒன்று நடக்கலையே. 4 தடவை மூழ்கியாச்சு, 5 மடை மூழ்கியாச்சு. இப்பவும் பார்க்கலாம் இப்படிதான் இருக்கு, ரணம் இருக்கு. அப்போ வெளியில இருந்து என்ன 2 தடவை 7 தடவை 6வது முறை மூழ்கினான். இன்னும் பார்க்குறான், நல்லா பார்க்குறான், அப்படியே இருக்கு, ஒரு மாற்றம் இல்லை. ஒவ்வொரு காரியத்திலும் கீழ்ப்படியும் போது நான் அதை விட்டேன் இதை விட்டேன், உடனே ஏதாவது நடக்குன்னு நினைக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம், அது ரட்சிப்பு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போ எவ்வளோ மாறிஇருக்கேன், இன்னும் ஒரு காரியம்தான் இருக்கு, ஒரு காரியம்னாலும் அதை விடு. ஒரு சிறிய பாவம், நீ நேசிக்கிற ஒரு காரியம், நீ எதை நம்புறாயோ அதை விடு, விட்டு கீழ்ப்படி. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்வோம். முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த முக்கியமான கட்டம் பேசும்போது சிலருக்கு கறக்கம் வரும். நல்ல உஷாரா இருக்கீங்களா? சரி, இன்னும் ஒரே ஒரு முறை தான், ஒரே ஒரு பாவம். இந்த ஒரு பாவத்தையும் விட்டுருவியா? இந்த ஒரே ஒரு காரியத்துல தான், இந்த ஒரே ஒரு காரியத்துல நீ அடிமையா இருக்கிறியா? ஒரே ஒரு பாவத்தை மறைத்து வைத்திருக்கிறியா? ஒரே ஒரு ரகசிய பாவம், அதை மறைத்து வைத்திருக்கிறியா? நான் எல்லாத்தையும் விட்டு பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை, இதை விடும்போது என்ன மாற்றம் வரப்போகுது அப்படி நினைக்காத. முழுவதும் 7 என்பது பரிபூர்ணம். 7 என்பது பரிபூர்ணம். பரிபூர்ணமாக நீ கீழ்ப்படியும் போது, ஒப்பு கொடுக்கும் போதுதான் ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு. சொல்லி கொடுக்குறான். இன்னும் ஒரு முறை தான்யா, எவ்வளவோ பிரயாசப்பட்டீங்க, இன்னும் ஒரு முறை மூழ்கு. 7வது முறை மூழ்கினா எழுப்பி பார்க்கும்போது எப்படி இருக்கு? மாம்சம் எல்லாம் நல்லா இருக்கு, கிளியர் ஆகி சிறு பிள்ளையின் மாம்சம் போல சுத்தமாகி விட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 7 முறை. 7 என்பது பரிபூர்ணம். உன் வாழ்க்கையில கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணுமா? உன் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கணுமா? முழுவதும் கீழ்ப்படி, முற்றிலும் ஒப்புக்கொடு. ஒரு சிறிய பாவம், ஒரு ரகசிய பாவம், சிறிய பாவம் தானே, இந்த ஒண்ணுனால என்ன வரப்போகுது? மறைத்து வைக்காதே. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான். கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க. பாவங்களை மறைக்காதே.
பாவத்தை அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, என்ன செய்யணும்? விட்டு விடணும். சில ஞானஸ்தானம் எடுக்கும்போது அறிக்கை செய்வாங்க, ஒரு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு என்ன செய்வாங்க? தொடர்ந்துருவாங்க, விட்டதை மறுபடியும் தொடருவாங்க. ஞானஸ்தானம் எடுக்க போகும்போது நகையெல்லாம் எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாம் கலத்தி, பிறகு பார்த்தா புதுசா அதுக்கு ஒரு ஜோடி வச்சிருப்பாங்க, போட்டு மாட்டிக்கிட்டு வந்து நிற்பாங்க. எனக்கு ஆளு அடையாளம் தெரியாது. சொல்லுங்க, ஞானஸ்தானம் விட்டீங்களா? நீ மறுபடியும் கேட்பேன். எதுக்கு இந்த ஆசை உங்களுக்கு? விட்டாச்சுன்னா விட்டதுதான். இந்த கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் என்ன செய்து? பன்றி சேற்றில் போகும். அதே மாதிரி விசுவாசி விட்டதை குப்பை தட்டினி போட்டாச்சு, குப்பை. பவுல் சொல்றாரு, எனக்கு லாபமாக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணினேன். எண்ணாச்சு, குப்பையில போட்டாச்சா. பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு மற்றவங்கள பார்ப்பாங்க, ஆமா அவங்க ஞானஸ்தானம் பெற்றவங்க ஃபிட்டிங் இருக்க, இப்போ நம்ம பட்டா என்ன தப்பு? போடு. வீட்டில் சில சொல்லி கொடுப்பாங்க, அவங்கள பாரு, இவங்கள பாரு, அந்த சிஸ்டரை பாரு, அந்த அம்மாவை பாரு. அனுபவம் உள்ள விசுவாசியா அப்படி செய்யிட்டு இருக்காங்க. நீ நேர்த்து வந்தவனி, போடு கழுத. இப்படி அநேகர். உன்னால நான் கட்டேன் அக்கா, என்னால நீ கட்ட தங்கச்சி. புருஷனை பார்த்து ஒன்னால நான் கட்டேன் கணவனே, கண்கண்ட தெய்வண்ணி நம்பி வந்தேனே, இப்போ உன்னால எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வந்திருக்க. யாரையும் பார்க்காத, இயேசுவை பார், என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னாரு. யாரையாவது பின்பற்றி எங்கேயாவது போய் சேருங்க அப்படி சொன்னாரா? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார் என்ன செய்யணும்? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தான், உன்னையே நீ வெறுக்கணும். ஒவ்வொருவரும் உங்களை நீங்களே வெறுக்கணும். பிறகு என்ன செய்யணும்? தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்ன பின்பற்றி வா. யாரையா பின்பற்றி எங்கேயா போய் சேராத, ஆபத்து அது. ஆகவே இப்போ நாகமானுக்கு இருந்த சந்தோஷம், உற்சாகம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவன் தானா தேவனை மையப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். இல்ல போடுங்க சொல்லி சொல்லில போடுறீங்க. சோத்திரம். ஒரு அல்லையா சொல்லுங்க. அவன் சொல்லாமலே போடுறான். அவன் என்ன சொல்றான்? இவ்விதமாய் ரட்சிக்க கூடிய தேவன் இந்த உலகத்தில் கிடையாது. சாட்சி சொல்றான் பத்தியலா, அவனே சொல்றான். எஜமானி ஒரு சாட்சி சொல்லுங்க நீ சொல்லியா கொடுத்தாங்க. அதுக்கு மட்டும் சொல்லல, தானா நீ தானா செயல்படு, தானா சுவிசேஷம் சொல்லு, சாட்சி சொல்லு, தானா தேவனை துதி, தானா ஜெபம் பண்ணு, தானாக ஆராய்ச்சிக்கு வா, எலும்பு ஜெபம் பண்ணு. அப்படியா? சரி. கட்சி போண்டோமா? அப்படியா? மாறேன். சில சொல்லி 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 தானா செயல்பட மாட்டாங்க. எத்தனை பேர் தானா செயல்படுறாங்க? தானா செயல்படுறவங்க எல்லாம் ஒரு அல்லையா சொல்லுங்க. சரியா போட்டீங்க. இப்ப நான் சொல்லியே நீங்க போடலையே, ஒரு தானா என்னத்தை செய்வீங்க? தானா எழுப்பி ஜெபம் பண்ணும். சிலர் எழுப்பி தண்ணி தெளிச்சு எழுப்பிட்டு ஜெபம் பண்ண அப்போ அவங்க பார்க்குற கத்தாவே சோத்திரம், ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், எல்லாம் வேலையை ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். ஆமேன். வேறு வெளியில் போகும்போது ஒரு ஜெபம், வேலைக்கு போகும்போது ஒரு ஜெபம், சாப்பிடும்போது ஒரு சின்ன ஜெபம். இதெல்லாம் ஃபார்மாலிட்டி. நீயா ஜெபம் பண்ணு, நீயா விழுந்து கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணு. உனக்கு ஒரு வியாதி கத்தம்னா நீயே ஜெபம் பண்ணு. ஐயோ எல்லாரும் எனக்கா ஜெபம் பண்ணுங்க, எனக்கு எல்லாரும் என் மேல வந்து விழுங்க, புலி வருது எல்லாரும் என் மேல வந்து விழுந்து.
அது மாதிரி தான் இருக்கு. உனக்கு ஒரு கஷ்டம்னா நீயே ஜெபம் பண்ணு, அதான் சரியான விசுவாசி. உனக்கு ஒரு தேவை, ஒரு பிரச்சனை, ஒரு கடன், ஊரெல்லாம் எனக்கு இப்படி பிரச்சனை சொல்லிட்டு அலையாத, ஒவ்வொருத்தருக்கும் கடிதம் எழுதாத, போன்ல ஒவ்வொருத்தருக்கா சொல்லி பலரையும் தொந்தரவு பண்ணாத. ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாதனால அவனுடைய தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணும். இல்லையா? ஒவ்வொரு வாரமும் சரியான நேரத்துக்கு எழும்பி ஆராதனைக்கு, அது முக்கியம். உனக்கே தானாது. மனைவி தொந்தரவு பண்ண பொறுக்க முடியாம சில வருது உண்டு, பெற்றோருடைய தொல்லைனால பிள்ளைகள் வருவது உண்டு. நீ தானா ஜெபம் பண்ணு, அதுக்கு தான் பதில். அதுதான் ஆண்டவர் விரும்பு. இந்த பேர் கிறிஸ்தவர்கள் மாதிரி வாய்ப்பாடு மாதிரி சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பரமண்டலங்களுக்கு பரமதாமுடைய நாம ராஜ்யம் இப்படி சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது என்னன்னு அவங்களுக்கே தெரியாது. விசுவாச பிரமாணம் சொல்லுவோம். காணாமல் ஆடு போல வழி தப்பி போனோம், காணாமல் போன ஆடு போல வழி தப்பி போனோம். என்னைக்காவது நீ கண்டுபிடிச்சு ஒழுங்கா வந்தியா? காணாமல் வார வாரம் காணாமல் போயிட்டு இருக்கா. செய்யத்தகாத செய்தோம். ஜெபத்தை பத்தியா எங்களுக்கு சுகமே இல்லை. செய்யத்தகாதே செய்துட்டுனா உனக்கு எப்படி சுகம் வரும்? அதை வந்து அறிக்கை செய்யறார். செய்யத்தகாதே செய்தோம் ஆண்டவரே, சுகமே இல்லை, எங்களை காப்பாத்து. உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும் ஜெபம். அல்லேலூயா. பாவத்தை குறித்து ஒரு உணர்வு, அது மனத்தாவப்பட்டு தானா மனம் திரும்பி ஜெபம் பண்ணும்போது மன்னிக்கிறார். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான். இவன் முழுவதும் கீழ்ப்படிந்த போது பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, அவனுடைய வியாதி குணமானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, எப்பொழுது உன் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டதோ உடனே ஆட்டோமேட்டிக்கா வியாதி குணமாயிடும். இதுதான் ரகசியம். இதுல வேற ஒன்றும் விசேஷம் கிடையாது. இது வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை நோய்களை சுமந்தார். முடிந்தது. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். முடிந்தது. இனி நடந்து எங்களுக்கு சுகம் இல்லப்பா, இறங்கிட்டு இருக்காத. மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து பாவத்தை நீ விட்டு விட்டாயானால், சில பாவத்தை அறிக்கை செய்யிட்டு வார வாரம் பாவ அறிக்கை செய்யிட்டு பாவம் செய்யிட்டு பாவ அறிக்கை செய்யிட்டே இருப்பாங்க, ஒன்றும் நடக்காது. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். அல்லேலூயா. நாகமானுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப சாட்சி சொல்லிட்டோம் அப்படியா? நீங்க ரட்சிக்கப்பட்டேன்னா உங்க பாவத்தை மன்னித்தார் என்றால் உங்களுடைய நோய்களை குணமாக்கி விட்டார் சாட்சி சொல்லு. ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து போகாத. சந்தோஷம் எழுந்து போக காரணம் என்ன? சில ரட்சிக்கப்பட்டதெல்லாம் மறந்து போச்சு, பாவம் மன்னிக்கப்பட்டதெல்லாம் மறந்து போச்சு. காரணம் என்ன? நீ ஆண்டவர் செய்த நன்மையை மறந்து போயிட்டா. மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதே. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். தொழுது கொள்ளணும். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அப்படியே வீட்டில இருந்து யோசித்துக்கிட்டே இருப்பதில்லை. தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஆராதனை செய்யணும், தொழுது கொள்ளணும். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து போகாத. எத்தனை நன்மைகளை செய்திருக்கார். எனக்கு ஒரு நன்மையுமே செய்யலைன்னு சொல்றவங்க கை தூங்க. சொல்ல மாட்டீங்க. உயிரோட ஒன்ன வைத்திருப்பதே ஆண்டவுடைய கிருபை. தெரியுமா அது உனக்கு? எனக்கு நன்மை செய்யலையே, அவருக்கு அப்படி செய்து, இவருக்கு அப்பதான் நடந்து, எனக்கு ஒண்ணு நடக்கலையேன்னு சொல்லாத.
உன்னை உயிரோட இதுவரைக்கும் வைத்திருக்கிறாரே, அது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. அது ஒரு பெரிய நன்மை. எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் நடந்து இழுத்துட்டு அடக்கு, உயிர் போகாம இழுத்துட்டு அடக்கு. எத்தனை பேர் டாக்டர் கைவிட்டு கலங்கி வேதனையோடு புலம்பிட்டு இருக்காங்க. ஆண்டவர் இவ்வளவாய் நம்மை சோத்தோடு தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இதுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பீர்களா? எத்தனை விசுவாசிகள் ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்துவிட்டு அவர்கள் சபையை விட்டு விலையை போயிட்டாங்க, தூரமா போயிட்டாங்க. அது நரகத்துக்கு போறது சமானம். விளங்குதா? நாகமான் அவன் தானே சாட்சி சொல்றான். சரி, சாட்சி சொல்லிக்கிட்டு இவன் அப்படி அவரை இங்க வர சொல்லல வீட்டுக்கு.